சரிம்மா, ஒருவேளை இன்னைக்கு முதல்வரை பாக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுன்னா என்ன பேசணும்னு நினைப்பீங்க? இதன் மூலியமா உங்களுக்கு தெரிவிங்க. ஐயோ, என் குலதெய்வமேன்றப்பா, என் குலதெய்வமேன்றுவேன். வேற எனக்கு ஒன்னும் சொல்ல வராது. நான் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, நான் பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய வைக்கணுயா. சரி, ஆம்பளை பிள்ளை இல்லை எனக்கு. நான் நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கணும், நாட்டுக்காக ஒரு பிள்ளை, அப்படி ஒரு பிள்ளை. எல்லாரும் அவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்குதா, ஒத்துமையா இருக்கணும், யாரும் கைவிட்டுற கூடாது. அவர் ஆரம்பத்துல கேட்டது என்ன, கைவிட்டுறாதீங்க, ஊக்கி விடுங்க சொல்லுவாங்க. எதிர்கட்சினாலே அப்படி தப்பா இருக்கும், அதெல்லாம் காதுலயே வாங்க கூடாது. தம்பி விஜய் போயிட்டே இருக்கணும். வந்து கொடியேற்றுறாங்க 80வது சுதந்திர தின விழாவில். அதில் நாங்கள் கலந்துக்கிறத, மக்களாகிய நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த 80வது வருஷத்துல இவ்வளோ எனக்கு 40 வயசு ஆகுது. நம்ம ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் அதில் தான் சுதந்திர விழாவில் கலந்துருக்கிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் 80வது இளைய தளபதி, நம்மளுடைய தலைவர் கொடியேற்றுறதுல அந்த பங்கேற்கிறதுல நாங்கள் வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து மூதாட்டிகள் வரைக்கும் அரசியலை கொண்டு சேர்த்த பெண்களுக்கான அந்த 2500 ரூபாய் 6 சிலிண்டரு, இந்த இலவச பயணம், இந்த திட்டம் இந்த பட்ஜெட்ல இல்லைன்றாங்க. போடலங்க, போடுவாங்க. அந்த ஆட்சியில வந்து 4 மாசம் கூட ஆகலைங்க, உடனே நீ போட்டுருவியா? கல்யாணம் முடிச்சு 10 மாசம் கழிச்சு தாங்க பிள்ளையே பெறாங்க. கல்யாணத்து பண்ணினோட யாரும் புள்ள போடல, 10 மாசம் கழிச்சு தான் புள்ள போடுறான். அதே மாதிரி தாங்க இதுவும் வருங்க எங்களுக்கு. அது தாலி கட்டணும் புள்ள பத்துறான். அவன் 2500 கொடுக்குறோம் சொன்னார்ல, கொடுப்பாங்க. நாங்க கொடுப்பாங்க, கொடுக்காம ஒண்ணும் இல்லங்க. அங்க 6 சிலிண்டர் எல்லாமே அவன் விஜய் சொன்னது எல்லாமே வரும். சிலிண்டர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இப்ப தரேன்னு சொல்லிருக்காங்க, கொடுத்தா வாங்க போறோம். நாங்க ஒன்னும் அவசரப்படல. சிலிண்டரே கிடையாது, சிலிண்டர் கேட்டாலும் தரமாட்டேன்றாங்க. இவரு 6 சிலிண்டர் கொடுக்கறதுல நம்ம எழுதி போட்டா வரப்போகுது. இவங்க அப்பனும் புள்ள ஏமாத்தல் மாதிரி இவன் விஜய் ஏமாத்த மாட்டான். ஏழை பெண்கள்லாம் அந்த 2500 ரூபாய் நம்பி தானே இருக்காங்க. எங்க 1000 ரூபாய நம்பி 3 வருஷம் கொடுக்காம கடந்த உங்களுக்கு கொடுக்க மாட்டானா? அவன் 1000 ரூபாய 3 வருஷம் கழிச்சு கொடுத்தாவன். இப்ப இவர் கொடுக்க மாட்டாரா? இப்போ 1000 ரூபாய் யாருங்க கேட்டாங்க? அவர் போய் நாங்கள் 1000 ரூபாய் கேட்டோமா, எங்களுக்கு 1000 ரூபாய் போடுங்க, வீட்டுக்கு கார்டுக்கு 1000 ரூபாய் போடுன்னு கேட்டோமா, இலவச பஸ் கேட்டோமா, எதுவுமே நாங்கள் கேட்கலையே. இப்போ பணத்தை அவனை கடத்தை உள்ள கடை வச்சுட்டு நீ மாண்டு போய் ஆட்சி விட்டுவோங்க, அந்த கடன்லாம் அவன் அடைக்கதா இல்லையா? எல்லாருக்கும் பதில் சொல்லத்தா இல்லையா? அப்போ சொல்லிட்டா நம்ம செய்ய மாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. காசு இல்லை எதுக்குங்க காலையில் 5 மணிக்கெல்லாம் 5000 ரூபாய் போட்டேன். 5000 ரூபாய் ஏன் போட்டான்? லஞ்சம். நீ அப்பவும் ஜெயிக்க மாட்டேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்ப இருக்கிற சிஎம் என்ன சொன்னாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தோடனே 200 யூனிட் வந்து ஃப்ரீயாவே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் மந்த் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த 200 யூனிட் லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இபி பில் வந்துச்சு அதான் கொடுத்தோம். ஆனா இந்த மந்த் பாத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கே கொஞ்சம் அதிகமா தான் இபி பில் வந்துச்சு. இதுலயுமே சொல்வீங்க நிறைய பேர் என்னன்னா, நீங்க வந்து டிஎம்கே கொத்தடிமெண்ட். நான் டிஎம்கே கொத்தடிமெல்லாம் கிடையாது. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற பொண்ணு, டிவிகேக்கு ஓட்டு போட்டுருங்க சரிங்களா? நீங்க வந்து தேவையில்லாம வச்சுட்டு அதை வந்து நெகட்டிவா ஜட்ஜ் பண்ணாதீங்க. இபி பில்லு அவர் சொன்னது எங்களுக்கு பர்சனலா வந்து எங்க வீட்டுக்கு போன மாசம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா இந்த மாசம் கொஞ்சம் அதை விட கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு. அதுக்காக நாங்க அதிகமா யூஸ் பண்ண அப்படிலாம் இல்ல. எங்களுக்கு தெரியும் போன மாசம் எப்படி யூஸ் பண்ணோமோ இந்த மாசமும் அதான் யூஸ் பண்ணோம். இதை மட்டும் சிஎம் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்.